டிசம்பர் 11, 2023 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ள அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாரு. இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஹிந்தியில ஒரு படம் பண்றாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ள அவ்வளோ வேகமா அவர் கதைகள் யோசிச்சு அதை டைரக்டும் பண்ணி நடிச்சு அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில என் மனதுக்கு பிடித்ததை செய்யறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமா ஒரு குறுகிய டைம்ல இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸ்ல மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேற வேற ரோல்ஸ்ல தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். நான் as I said blockbuster director அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை மேடை கேட்கிறோம் to share a few words. அண்ட் அடுத்த ப்ராஜெக்ட் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லுவீங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். டி சாரோட சேர்ந்து பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே செல்வராகவன் சார் இருக்காரு. செல்வராகவன் சாருக்கு ஸ்பெஷல் வணக்கம். கஸ்தூரி ராஜா சார், விஜயலட்சுமி மேம் வணக்கம். மேடையில் இருக்கிற பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அதுக்கே வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு நான் வந்து தனுஷ் சாரை மீட் பண்ணேன். அது வந்து December 11, 2023. இன்னைக்கு வந்து ரைட் ஸ்ரேயாஸ் தெரியும், டேட் கரெக்டானு தெரில. December 11, 2023 அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்னு சொன்னார். அப்போ வந்து ஒரு சின்ன படம் இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு February 11 கரெக்டாக ஒரு 14 months ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 14 monthsக்குள்ள அந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னும் 10 நாள்ல ரிலீஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடியே ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருந்தாரு ராயன். அந்த படத்தை நடுவில் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இட்லி கடைன்னு அந்த படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல அடுத்த படம் ஷூட்டிங் போயிட்டாரு. இட்லி கடையை அவர் தான் டைரக்ட் பண்றாரு. ஹிந்தியில ஒரு படம் பண்றாரு. நடுவில் ஒரு 3-4 படம் அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ அது எப்படி இந்த டைமுக்குள்ள அவ்வளோ வேகமா அவர் கதைகள் யோசிச்சு அதை டைரக்டும் பண்ணி நடிச்சு அந்த வியாபார அழுத்தங்கள் புற அழுத்தங்கள் எவ்வளோ இருந்தாலும் இண்டஸ்ட்ரியில என் மனதுக்கு பிடித்ததை செய்யறேன் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேகமா ஒரு குறுகிய டைம்ல இவ்வளோ படங்கள் இத்தனை ரோல்ஸ்ல மாறி பண்ண முடியும்னா அதுவே வந்து ரொம்ப மலைப்பா இருக்கு பாக்குறதுக்கு. ஐ திங்க் தனுஷ் சார் ஒரு மகா கலைஞன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி வேற வேற ரோல்ஸ்ல தன்னை புதுப்பிச்சுட்டே இருக்கணும்னு ஒரு ஹங்கர் இருந்தா மட்டும்தான் போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு பெரிய இன்ஸ்பைரிங்கா இருக்கு அந்த குவாலிட்டி. வாழ்த்துக்கள் தனுஷ் சார். அண்ட் இந்த படத்தில் நிறைய புது டேலண்ட்ஸ் அறிமுகப்படுத்திருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சார் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த நிலை இருக்கு. ஸோ நிறைய புது ஆக்டர்ஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இந்த ட்ரெய்லர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஜிவி ப்ரோ வந்து எனக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ பாட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு லான்ச் ஆக போறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பிளே பண்ணி காமிச்சாருன்னு நினைக்கிறேன். அப்போவே அந்த சிங்கர் பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, சுபலாஷினி இஃப் ஐம் ரைட். அண்ட் ரொம்ப அப்பவே கேட்சியா இருந்தது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. அண்ட் மியூசிக் ட்ரெய்லர்லயும் சரி, கண்டிப்பா அன்டவுட்லி படத்தோட பிஜிஎம்மும் ரொம்ப சிறப்பா வந்திருக்கும். ஜிவி பிரகாஷ் ப்ரோக்கும் பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அமையணும்னு வாழ்த்துறேன். தனுஷரோட 3வது டைரக்டோரியல் இதுவும் வழக்கம் போல ஒரு பெரிய வெற்றி படமா இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தேங்க்யூ. உங்களுக்கும் பெரிய பெரிய வாழ்த்துக்கள்னா. அடுத்தடுத்த படைப்புகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, படங்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா பேசும். இவர் வந்து எப்பவுமே கொஞ்சமா பேசுவாரு, ஒர்க் தான் அவ்வளவு பயங்கரமா பேசும். அப்படிப்பட்ட சூப்பரான ஒரு டைரக்டர் தான் வரப்போறாரு. லெட்ஸ் வெல்கம் ஒருத்தருடைய இயக்குனர் விக்னேஷ் ராஜா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.
கஸ்தூரி ஜனராஜா சார், செல்வராகவன் சார், உங்கள் படங்கள் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். நான் டைரக்டர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் செல்வராகவன் சாரோட ஃபிலிம்ஸ். என்ன இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிட்டு மேடையில இடம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பட் தனுஷ் சார் வந்து தட்ஸ் த கைண்ட் ஆஃப் மேன். ஹி இஸ் யங்ஸ்டர்ஸ், டேலண்டட் பீப்புள் இருந்தால் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள சப்போர்ட் பண்றதுல ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட். அண்ட் அதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இங்க இருக்கிற ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஒரு புது பஞ்ச் ஆஃப் டேலண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு கதையை கிராஃப்ட் பண்ணி இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்த்தோம். எவ்வளோ ஒரு யூத்ஃபுல் அப்படி பிரீஸியான ஒரு ட்ரெய்லர். ஐ திங்க் அவருக்கு மட்டும் எப்படி ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு மேலே இருக்கா என்னன்னு தெரியல. எப்படிதான் இவ்வளோ லைக் எல்லா வேலையும் எழுத்து போட்டுட்டு மல்டி டாஸ்க் பண்றாருன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஹியூஜ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தனுஷ் சார். அண்ட் ஐம் ஷூர் லைக் திஸ் ஃபிலிம் இஸ் கோன் பி a blockbuster hit. GV sir, fantastic music. I think you're like a hot streak. Superb songs ellame. And Shreyas, thank you for having me here. And all the very best for the entire team. Good luck. Thanks. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து இவருடைய படைப்பு வந்து 6 அடிச்சது விஜய் அப்படி சொல்லலாம். பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ இப்படி ஒரு படத்துல கமர்ஷியல் ஆங்கிளும் சூப்பராக இருக்கும், அதுல நல்ல டேக்அவேயும் இருக்கும். இப்படி ஒரு வித்தியாசமான ஆங்கிள் படங்கள் பார்க்கல அப்படின்னு எல்லாரும் ரசிச்ச ஒரு படம். கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டீமுக்கு நமக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. நல்ல கைத்தட்டல். லெட்ஸ் வெல்கம் தமிழரசன் பச்சைமுத்து அவர்களை. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். செல்வா சாருக்கு வணக்கம். செல்வா சார் இன்றைக்கி தான் நேரில் பார்க்குறேன். செல்வா சார் ஃபேன். ஜட்ஜு சூர்யா சார் கண்டிப்பாக நான் ஃபேன் சொன்னேன், புதுசாக இருக்காது. ஏன்னா எல்லாருமே அவருக்கு ஃபேன். நான் ஃபஸ்ட்டு கதை சொன்ன ஹீரோ நீக், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். சார் வந்து தனுஷ் சார் எப்படி ஒரு வெர்சடைல் ஆக்டரோ அதே மாதிரி ஒரு வெர்சடைல் டைரக்டரு. ராயன், நீக், அதுக்கு முன்னாடி பவர் பாண்டி, அடுத்து இட்லி கடை, ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானராக இருக்கு. எல்லாமே ஹிட்டு. கண்டிப்பாக இதுவும் ஹிட்டு. எப்படின்னா ட்ரைலராக இருக்கட்டும், பார்த்தவங்களுடைய எனர்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. எனக்கு பர்சனலாக என்ன எனர்ஜின்னா, நான் இது மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன். ஆகாஷ் பாஸ்கரன், டான் பிக்சர்ஸோடைய ப்ரொடியூசர், அவர் வந்து லவர் பந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே என் படம் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடியே பார்த்துட்டு எனக்கு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி நாங்கள் விளையாண்டுருக்கோம் ஒன்றா. அப்போ எனக்கு கால் பண்ணி பேசினார். அவர் அந்த லவர் பந்து பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னபடி அந்த படம் எனக்கு அவர் சொன்னது எல்லாமே கொடுத்துச்சு. அதே மாதிரி நான் அவரை ரீசெண்டாக மீட் பண்ணப்போ நீட் பார்த்துட்டு அப்போ பார்த்துருந்தாரு. என்கிட்ட சொன்னார், ப்ரோ நீட் செம்மையாக வந்திருக்கு, நீங்கள் பாருங்க, இந்த வருஷத்துல இதுவும் ஒரு பேசப்படுற படமாகவும் ஜாலியான படமாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். எனக்கு நடந்தது எல்லாமே நீக்குக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் டீமுக்கு, யங் டீம், எனர்ஜி டீம். அதே மாதிரி உண்மைதான், எங்களை மாதிரி ஃபர்ஸ்ட் பட டைரக்டர்ஸ்க்கு நிறைய கதை சொல்ல ஹீரோஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. இந்த டீம்ல ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கலக்கிடுங்க, எங்களை மாதிரி நிறைய பேர் டைரக்டர் ஆகுங்க. வாழ்த்துக்கள் டீமுக்கு, ரொம்ப நன்றி என்னை கூப்பிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட நல்ல படைப்புகளுக்கும் அடுத்த படைப்புகளுக்கும் அதையும் தாண்டி கேப்டன் சாரோட பாட்டை சரியான விதத்துல யூஸ் பண்ணி எங்க மனசுல ஒரு நீங்காத இடத்தை எப்படி பிடிக்க வச்சதுக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ ப்ரோ.